அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர். அவர் பெயரை உள்ளமும் உதடுகளும் மகிழ உச்சரித்துக் கொண்டே இருப்போம். எங்கள் கொள்கை தலைவரை அவமதிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் குறித்தான மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கும் விஜயின் வார்த்தைகள்தான் இவை. மாநிலங்களவையில் நேற்றைய தினம் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்த காலத்தில் அம்பேத்கர் 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 என அவரின் பெயரை கோஷமிடுவது ஃபேஷனாகிவிட்டது. இத்தனை முறை அம்பேத்கர் பெயரை கூறியதற்கு பகவானின் பெயரை கூறியிருந்தால் அவர்களுக்கு சொர்க்கத்திலாவது இடம் கிடைத்திருக்கும் என்று பேசி சர்ச்சையை கிளப்பினார். अम्बेडकर 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 इतना नाम अगर भगवान का लेते तो 7 जन्मों तक स्वर्ग मिल जाता. तो अच्छी बात है. இவரது பேச்சுக்கு இடதுசாரி அரசியல் கட்சிகளின் சார்பில் கடும் கண்டனம் எழுந்த நிலையில் புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் கண்டிக்காதது ஏன் என விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு உள்ளிட்ட சிலர் கேள்வி எழுப்பினர். ஆம், இந்த மாதத்தின் துவக்கத்தில் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் மேடை ஏறிய விஜய் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட்டு அது குறித்து உரையாற்றியிருந்தார். முன்னதாக தனது கட்சியின் முதல் மாநாட்டிலும் அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்று சிறப்புரையாற்றினார். இந்த நிலையில்தான் விஜய் தரப்பில் கண்டனம் ஏதும் இல்லையே என்று பேசுபொருளான நிலையில் நேரடியாக எதிர்த்து அறிக்கையை விட்டிருக்கிறார் விஜய். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், யாரோ சிலருக்கு வேண்டுமானால் அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம். சுதந்திர காற்றை சுவாசிக்கும் இந்திய மக்கள் அனைவருக்கும் அவர்கள் உயரத்தில் வைத்து போற்றும் ஒப்பற்ற அரசியல் மற்றும் அறிவுலக ஆளுமை அவர். அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர். அவர் பெயரை உள்ளமும் உதடுகளும் மகிழ உச்சரித்துக் கொண்டே இருப்போம். எங்கள் கொள்கை தலைவரை அவமதிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அண்ணலை அவமதித்த ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சரை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன் என்று கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். முன்னதாக அமித்ஷாவின் பேச்சுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முதல் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வரை கண்டனங்களை எழுப்பியது குறிப்பிடத்தக்கது.